ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவையொட்டி சென்னை அருகே வானகரத்தில் நடைபெறும் விழாவில் அவரது முழு உருவப்படத்தை இபிஎஸ் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய இரண்டாவது முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை அதிமுக இன்று கோலாகலமாக கொண்டாடுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி மண்டபத்தில் இதற்கான விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் நிகழ்வாக ஜானகி அம்மையாரினுடைய அரசியல் பயணம், திரைப்பயணம் மற்றும் அவர் அதிமுகவுக்காக ஆற்றிய பணிகளுக்கான புகைப்பட கண்காட்சியை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த பிறகு இப்போ அவர் புறப்படுவதை பார்க்க முடிகிறது. அந்த புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார். என்னென்னலாம் இருக்குன்னா, அவங்க அவர் இறக்கும் தருவாய் வரை அந்த அவருடைய வாழ்க்கை என்பது 76 வருடங்கள் அவர்களுடைய பணிகள் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சி தான் அது முழுவதுமாக காட்சிப்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த கண்காட்சிக்கு பிறகாக குற்றுவிளக்கை கேட்டு வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஜானகி அம்மையாரினுடைய திரைத்துறையினுடைய பயணங்கள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தது, எதெல்லாம் முக்கியமாக இருந்தது என்பதை போன்றவை இங்கே காட்சிகளாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் பின்னராக கவியரங்கம், பட்டிமன்றம், அதே போல நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5 மணி அளவில் விழா பேருரையாற்றுகிறார். இதில் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழா மலரும் வெளியிடப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அதிமுக சார்பில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.